காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கிறேன். 10 மணி வரைக்கும் எனக்கு வந்து கிச்சனில் சரியாக இருக்குது. 24 மணி நேரமும் வேலை செய்கிறேன். ஆனால் எனக்கான டைம் எடுத்துக்கவே முடியல. அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கான ஆன்சர் எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் குயின் லைஃப் ஸ்டைல் ஆஃப் 365 டேஸ். நான் உங்கள் நதியா. எல்லோரும் சந்தோஷமாகவும் உடல் ஆரோக்கியத்துடனாகவும் இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். காலையில் 4 மணிக்கு எந்திரிக்க வேண்டியது. இன்றைக்கி கொஞ்சம் லேட், 5 மணிக்கு தான் எந்திரிச்சு வந்து மதியம் லஞ்ச் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தக்காளி சட்னி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வெங்காயம், தக்காளி, மிளகா எல்லாம் போட்டு வணக்கி விட்டுட்ருக்கேன். சைட்லேயே வந்து கொஞ்சமாக சுடுதண்ணி வச்சுக்கலாம். ஒரு மாதிரி தொண்டையெல்லாம் கரக்கரன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுவிட்டேன். பால் பொங்கி அந்த அடுப்பு வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. ஆனால் வந்து சரி, ரொம்ப கோல்டாக, ரொம்ப ஒரு மாதிரி வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறனால சுடுதண்ணி வச்சு விட்டுட்டு அப்படியே பக்கத்துலேயே வந்து இட்லி பொசியில் தண்ணி வச்சுருக்கேன். ஸ்வீட் கார்ன் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா இட்லி ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ மோசமான கிச்சனை எங்கேயுமே பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. அப்படியே வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த பக்கம் அடுப்புக்கிட்ட இருக்கிறதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே அப்படியே வெங்காயத்தை வணக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மதிய லஞ்சுக்கு என்னென்ன செஞ்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு, பச்சைப்பயிறு, பருப்பு தண்ணி, அதுக்கப்புறமா வந்து வாழைக்காய் பொரியல், இதெல்லாம் தான் ரெடி பண்ணியிருக்கேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லியும் தக்காளி சட்னியும் தான். ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஸ்வீட் கார்ன், இதெல்லாம் தான் ரெடி பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு கிச்சனை பார்க்கும்போதே எப்பா அப்படிங்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. இந்த அளவுக்கு மோசமாக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி, காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு வந்ததுனால கொஞ்சம் அவசரமாக குக்கிங் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் இந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. சரி, வெங்காயத்தை வணக்கி விட்டுக்கிட்டே அப்படியே வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ண அந்த செலவு டப்பா, அதுக்கப்புறம் வந்து இந்த மிளகா டப்பா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். நான் வந்து வெங்காயம், மிளகா இதெல்லாம் தொளிக்கிறதுக்கு வந்து அந்த கூடை வச்சுருப்போம் பார்த்திங்களா, அந்த கூடையில் இருந்தது எல்லாமே வந்து அந்த காய்கறி வேஸ்ட்டு போடுறதுக்குன்னு ஒரு டஸ்ட்பின் தனியாக வச்சுருப்பேன். அதில் எல்லாமே போட்டு வச்சுட்டு அந்த கவுண்டர் டாப்பு கொஞ்சம் அதில் இருக்கிற வந்து நம்மளை யூஸ் பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளெல்லாம், விளக்க வேண்டிய பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டு, நம்ம எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்க வேண்டிய பொருளெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்வீட் கார்னையுமே வேக போடுறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் வெந்துச்சு அப்படின்னாவே போதும். ஸ்டீமில் தான் வேக வச்சா நல்லா வெந்து வந்துடும். சட்னிக்கு வந்து சரி, தேங்காய் துருவி பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். ஆனால் துருவ முடியல. சரி, ஓகேன்னு வெங்காயத்தெல்லாம் தோண்டி கட் பண்ணி அதில் போட்டுட்டு கையோடு வந்து அந்த கட்டரை இருக்குது பார்த்திங்களா, அதையுமே எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம கவுண்டர் டாப்பை மேக்ஸிமம் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னாவே பெருசாக ரொம்ப கசகசன்னு கிச்சன் இருக்கிற மாதிரி இருக்காது. அதனால் அந்த பொருள் அந்தந்த இடத்துல எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளோ நீட்டாக அரேஞ்ச் ஆயிரும். கொஞ்சம் லைட்டாக உடம்புக்கு சரியில்லை, கோல்டு பிடிச்சிருச்சு நல்லாவே. அதனாலேயே காலையில் வந்து ரொம்ப லேட்டாக எந்திரிச்சு வந்த மாதிரி எனக்கு ஆச்சு. 4 மணிக்கு எந்திரிச்சு வந்ததுனாலேயே வந்திருந்தேன் அப்படின்னா கரெக்டாக எல்லா வேலையும் கடன்னு முடிச்சிருப்பேன். 7 மணிக்கும் போது ஆல்மோஸ்ட் எல்லா வேலையுமே முடிச்சிருப்பேன். ஆனால் வந்து கொஞ்சம் 1 மணி நேரம் லேட்டு, கொஞ்சம் இல்லை 1 மணி நேரம் லேட்டு. அதனால் வந்து இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. 7 மணிக்கு தான் வந்து க்ளீனிங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். விளக்க வேண்டிய பாத்திரத்தெல்லாம் சிங்கில் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் கவுண்டர் டாப்லலாம் நம்ம வெங்காயம் தாளிக்கும் போது, அரிசி போடும் போதுன்னு எல்லாமே சிந்தியிருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாமே தொடச்சி க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா பளிச்சுன்னு ஆயிரும் கிச்சனு. பெருசாக அதுக்கப்புறம் க்ளீன் பண்ண வேண்டும் அப்படிங்கிற அவசியமே இல்லாத அளவுக்கு அவ்வளோ நீட்டாக க்ளீன் ஆயிரும். நான் வந்து வெங்காயம் ஆறுறதுக்குள்ளே, ஸ்வீட் கார்ன் வேகிறதுக்குள்ளே வந்து பாத்திரம் முடிஞ்ச வரைக்கும் விளக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு விளக்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்போவுமே பாத்திரம் விளக்கும் போது ஒரு ஓர்ஸ்லாம் விளக்குனீங்க அப்படின்னா ஈஸியாக பாத்திரத்தை விளக்கி முடிச்சிட முடியும். ஃபஸ்ட்டு தட்டுங்கள்லாம் விளக்கிட்டு அதுக்கப்புறமா பெரிய பாத்திரம், அதுக்கப்புறம் சின்ன பாத்திரம், அதுக்கப்புறம் கரண்டி, ஸ்பூனு இப்படி விளக்குனீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் விளக்குற டயர்டே தெரியாமல் கடன்னு விளக்கி முடிச்சிடலாம். நிறைய பேர்த்துக்கு என்னென்னா, காலையில் இருந்து சாயந்தரம் வரைக்கும் கிச்சன்லேயே நம்ம நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மனசுக்குள்ளே நினச்சிட்டே இருக்கீங்க. ஒரு சிலர் வந்து என்ன கேட்குறீங்கன்னா, காலையில் உண்மையாலுமே நீங்கள் நேரமாக எந்திரிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசெண்டாக ஒரு கமெண்ட் வந்துச்சு. காலையில் நேரமாக எந்திரிக்கல அப்படின்னா இவ்வளோ வேலையும் கடன்னு வந்து காலையிலேயே முடிச்சிட முடியுமா? நான் டைமிங் மேற்கொண்டு தான் காட்டுறேன். அப்படி இருந்தும் எப்படி நீங்கள் வந்து இப்படி ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமாக தெரில. கண்டிப்பாக ஏர்லி மார்னிங் ரொட்டீன்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்காக ஒரு நாள்
நாள் அப்லோட் பண்ணுவேன். அப்போ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ஓ இந்த பொண்ணு உண்மையாலுமே 4 மணிக்கு தான் எந்திரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் அப்போ புரிஞ்சுப்பீங்க. 4 மணிக்கு எந்திரிச்சேன் அப்படின்னா தான் ஒரு 6-6:30 போது எல்லா வேலையும் முடிச்சுக்க முடியும். என்னுடைய குட்டீஸுங்க வந்து ரொம்ப பெரிய குழந்தைங்களும் கிடையாது, அவங்க வேலையை அவங்களே செஞ்சுக்கிறக்கும். எல்லாத்தையும் நானே பண்ணி கொடுக்குற அளவுக்கு குட்டி குழந்தைங்களும் கிடையாது. ஒரு 2ஆம் கட்டான ஸ்டேஜ் அப்படிங்கும்போது ஒரு சில வேலைங்களை நான் திடீர்னு பண்ண சொல்லி கேட்பாங்க. அந்த வேலைங்களெல்லாம் நான் தான் பண்ணி கொடுக்கணும். அதனால் வந்து இப்படியும் இந்த பக்கமும் சாய முடியாமல் அந்த பக்கமும் சாய முடியாமல் 2ஆம் கட்டான ஸ்டேஜில் தான் நான் நிற்கிறேன். ஸோ அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் நேரமாக என்னுடைய வேலைகளெல்லாம் முடிச்சுக்கிட்டேன் அப்படின்னா தான் அவங்கள ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புறதுலேருந்து எல்லா வேலையும் எனக்கு கடகடன் ஆகும். அதனாலேயே வந்து மேக்ஸிமம் வந்து காலையில் நேரமாக எல்லா வேலையும் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போல்லாம் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். பாப்பா வந்து ஸ்கூலுக்கு போகணும். அப்போ வந்து ஸ்டார்டிங்லலாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா 6 மணிக்கு எந்திரிச்சு வந்து பொறுமையாக தான் எல்லா குக்கிங் பண்ணுவேன். ஆனால் வந்து அவசரமாக பாப்பாவை ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ரிலாக்ஸாக பொறுமையாக அவளை ரெடி பண்ணுற மாதிரியே எனக்கு டைமிங் கிடைச்சதே இல்லை. இப்போ வந்து ரியலைஸ் பண்ணிட்டேன், இந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு மதியம் வந்து தூங்குற பழக்கம் கிடையாது, தூங்குறது எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. அதனாலேயே மேக்ஸிமம் வந்து காலையில் நேரமாக எந்திரிக்க மாட்டேன். காலையில் நேரமாக எந்திரிச்சேன் அப்படின்னா மதியம் தூக்கம் வரும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தினாலேயே இப்போ அதை வந்து நான் யோசிக்கிறது கிடையாது. மதியம் தூங்கினா ஒன்றும் நம்மளுக்கு உடம்பு வரப்போகிறது கிடையாது. ஏன் தெரியுங்களா, நம்ம காலையிலேருந்து மதியம் வரைக்கும் கண்டிப்பாக ஹெவியாக தான் நம்ம வேலை செய்கிறோம். நம்ம ஒன்றும் சும்மா இருக்கிறது கிடையாது. நம்ம மனசுக்குள்ளே நம்ம சும்மா இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். அதனாலேயே வந்து சும்மாவே இருக்கிறதுனால நல்லா உடம்பு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் எனக்குள்ளே இருந்துச்சு. இப்போ அந்த எண்ணமெல்லாம் இல்லை. ஏன்னா வந்து நான் ஒன்றும் சும்மா இருக்கிறது கிடையாது. வீடு மொத்தமும் என்னுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. வீடை வந்து நான் க்ளீன் பண்ணி வச்சாதான் அது க்ளீனாக இருக்கும். வீட்டில் எல்லாமே நான் பண்ணினேன் அப்படின்னா தான் அது சுத்தமாக இருக்கும். எந்த வேலையாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே நான் பண்ணால் தான் அது நடக்கும் அப்படிங்கிறது வந்து நான் ரியலைஸ் பண்ணிக்கிட்டேன். அதனால் வீடு வந்து என்னுடைய பொறுப்பில் இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் சும்மா இல்லை அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணிக்கிட்டேன். அப்போது நான் ஹெல்த்தியாக இருக்கணும், எனக்கான டைமிங் எனக்கு கிடைக்கணும், இதெல்லாம் நான் யோசித்ததுனால மட்டும்தான் இப்போ வந்து காலையில் நேரமாக எந்திரிச்சு நான் வந்து அந்த 7 மணிக்குள்ளே அப்படிங்கும்போது இந்த கிச்சன் வேலை மொத்தத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வெளியே ஹால் க்ளீன், குழந்தைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டுட்டு ஹாலை க்ளீன் பண்ணுறதாகட்டும், மற்ற எல்லாருமே க்ளீன் பண்ணிவிட்டு துணிங்களெல்லாம் துவைச்சிட்டு ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். கிட்ட பேசிக்கிட்டே அப்படியே வந்து வெஷல் வாஷிங்கெல்லாம் முடிச்சுட்டு சிங்கையுமே கையோட கழுவி விட்டுட்டேன். இதுக்கப்புறம் வந்து இட்லி ஊற்றினேன் அப்படின்னா இந்த இட்லி பூசி கழுவணும். அதுக்கப்புறம் வந்து சட்னி அரைச்சேன் அப்படின்னா அந்த மிக்ஸி ஜாரை கழுவணும். இது மட்டும்தான் இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வேலை. அதுக்கப்புறமா அடுப்பை க்ளீன் பண்ணணும். அடுப்பு நான் இன்னும் க்ளீன் பண்ணவே இல்லை. ஆனால் பார்த்தா அடுப்பு க்ளீன் பண்ணாத மாதிரியே இல்லை. சும்மா சொல்லாதீங்க, அடுப்பு ஃபுல்லாக பாலை சிந்த வச்சுட்டு நீங்கள் இப்படி சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. பாருங்கள், ஆனால் வந்து கிச்சன் மொத்தமும் க்ளீன் ஆயிடுச்சு. டைம் பார்த்திங்கன்னா 8 மணி. நான் அப்பப்போ குட்டீஸுங்களையும் போய் பார்த்துட்டு ஒவ்வொரு வேலையாக இங்கேயும் செஞ்சுட்டு அங்கேயும் செஞ்சிட்ருக்கேன் பாருங்கள். ஆனால் வந்து கிச்சன் ஆல்மோஸ்ட் க்ளீன் ஆயிடுச்சு. இட்லியுமே ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா பாப்பாவுக்கு வந்து தலையெல்லாமே சீவ வேண்டியது இருந்துச்சு. சீவி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து டிஃபன் பாக்ஸ் எல்லாமே பேக் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இட்லி எடுக்கிறக்கே வந்தேன். இட்லி எடுத்து கொண்டு போய் ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா யூனிஃபார்ம் எல்லாம் மாட்டி குட்டீஸுங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னா வேலையே முடிஞ்சுது. இப்படி தான் வந்து டெய்லி என்னுடைய மார்னிங் ரொட்டீன் இருக்கும். காலையில் என்ன தான் எவ்வளோ தான் அவசரமாக இருந்துச்சு அப்படின்னாலுமே அந்த டைமுக்கு கண்டிப்பாக வந்து நான் எல்லா வேலையும் முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தான் ஒவ்வொரு வேலையுமே செஞ்சிட்ருக்கேன். இட்லியுமே வெந்துருச்சு. அதை எடுத்து வச்சுட்டு சட்னிக்குமே வணக்கி வச்சது ஃபுல்லாக நல்லாவே ஆறிடுச்சு. சரி, சட்னியுமே அரைச்சி வச்சுட்டோம் அப்படின்னா அப்படியே அவங்க குளிச்சுட்டு வந்தாங்க. ஹஸ்பண்டு குளிக்கிறதுக்கு போயிருக்காரு. குளிச்சுட்டு வந்தார் அப்படின்னா அப்படியே ஒவ்வொருத்தருக்காக வந்து இட்லி போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்னி அரைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சட்னி வந்து அரைக்கிறதுக்கு நம்ம அகாரா பிராண்டோட ரீகல் பர்சனல் பிராண்டை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ரொம்பவே ப்ரீமியமான குவாலிட்டியில் சூப்பராக இருக்குது. இதை வந்து 100% காப்பரால் ஆன மோட்டார், 3 செட் ஆஃப் ஜார்ஸ் கொடுத்துட்றாங்க. அது கூடயே 3 லிட்டும் கொடுத்துட்றாங்க. நீங்கள் அப்படியே வந்து ஏதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பொடியெல்லாம் அரைச்சிங்க அப்படின்னா அப்படியே நம்ம வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறக்கும் இதில் லிட் இருக்குது. நீங்கள் க்ளோஸ் பண்ணியுமே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சட்னியுமே நல்லா குயிக்காக அரைச்சி கொடுத்துருச்சு. இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா செக் பண்ணி வாங்கிக்கோங்க. பெண்களாக இருக்க நம்ம நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்ன தெரியுங்களா? கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு குழந்தை வந்துருச்சு அப்படின்னா நம்மளே கேர் பண்ணிக்கிறதா அப்படியே விட்டுடுறோம். என்ன மாதிரி எத்தனை பேர் உங்களை நீங்களே கேர் பண்ணிக்காமல் விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணிடுங்க. குட்டீஸுங்க ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நல்லா சூடாக தண்ணி காய வச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் அடுப்பை க்ளீன் பண்ணுறக்கே ஸ்டார்ட் பண்ணேன். அடுப்பை க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து என்னுடைய ஸ்ப்ரே பாட்டில் எங்கள் குட்டீஸுங்கெல்லாம்
சேர்ந்து உடச்சிட்டாங்க. அதனால் வந்து ஒரு டம்ளரில் தான் வந்து விம் லிக்விடை மிக்ஸ் பண்ணி அப்படியே ஊற்றி விட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டு நல்லா வந்து எல்லாத்தையுமே தொடச்சி எடுத்துக்கிட்டேன். அடுப்பு மட்டும் கொஞ்சம் இல்லை நல்லாவே வந்து ஸ்க்ரப் பண்ணி நல்லா தேய்ச்சி எடுக்கணும். அப்போனா தான் வந்து அந்த பால் சிந்தின அந்த கரை எல்லாமே போகும். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நம்மளுடைய மைண்ட் செட் ஏன் அப்படி மாறுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியறதே கிடையாது. ஒன்றும் இல்லை, நான் கூட அப்படித்தான். கல்யாணம் ஆயிடுச்சு, 2 குட்டீஸுங்க வந்ததுக்கப்புறம் ஒரு காய் செய்கிறோம், ஒரு பொரியல் செய்கிறோம் அப்படின்னா கூட எனக்காக அப்படின்னு நான் வந்து செஞ்சுக்கிட்டதே கிடையாது. காய் எவ்வளோ இருக்குதோ அதை வந்து எல்லாத்துக்குமே போட்டு வச்சுருவேன். எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்ததே கிடையாது. ஆனால் இப்போ இந்த கொஞ்ச நாளாக அப்படி இருக்கிறது கிடையாது. நம்ம குக்கிங் பண்ணுறோம், நம்ம எல்லாத்துக்காகவும், ஏன் எனக்கும் சேர்த்து தான் நான் பண்ணுறேன். அவங்களுக்கு மட்டும் அப்படிங்கிறத நம்ம பண்ணுறது கிடையாது, நம்மளுக்கும் சேர்த்து தான் பண்ணுறோம். ஆனால் ஒரு நாள் அது டேஸ்ட் கொஞ்சம் கூடவா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து எல்லாருமே போட்டு சாப்பிட்டாங்க. ஓகே பரவாயில்ல, நம்ம வந்து இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டை முதல்ல நம்ம எல்லாருமே மாற்றிக்கணும். இந்த மைண்ட் செட் தான் நம்மளுக்கு முதல் எதிரினே சொல்லுவேன். இதுவே நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு இருக்கும். அதையே என்ன பண்ணுவோம்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம சாப்பிட்டுப்போம். இப்படி நம்ம பண்ணவே கூடாது. யாருக்கு எவ்வளோ நம்ம செஞ்சோமோ அதை அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துடணும். நம்மளுக்கு அது நல்லா இருக்குது அப்படின்னா அதை அவங்க சேர்த்து சாப்பிட்றதுக்கும் விடக்கூடாது. நானும் மனுஷி தானே, எனக்கும் வேணும் தானே, மரியாதையை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வச்சு சாப்பிடுங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வராமல் இருக்கணும்னா அப்படின்னா என்ன பண்ணணும் தெரியுங்களா, எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனையே இருக்காது. எல்லாத்துக்குமே ஈக்குவலாக ஷேரிங் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். என்ன நீ சாப்பிட்றது இவ்வளோ பெரிய இஷ்யூவாக பேசிட்டு திரியிற அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கலாம். சாப்பிட்றதுல தாங்க நம்ம பண்ணுற மிகப்பெரிய தப்பே பண்ணுறோம். இப்போ நிறைய பேர் நினைக்கலாம், எனக்கு என்ன வந்து குழந்தைங்க இருக்காங்க, குழந்தைங்க சாப்பிட்டா போதும், ஹஸ்பண்ட் இருக்கிறாரு, ஹஸ்பண்ட் சாப்பிட்டா போதும், இந்த மாதிரி மைண்ட் செட்டில் நிறைய பேர் கண்டிப்பாக இருப்பாங்க. ஆனால் ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா, இப்போ வந்து எனக்கு என்ன, நம்ம என்ன வீட்டில் தானே இருக்கோம், நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நம்மளுக்கு என்ன அப்படின்னு இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 30+ ஆகுது அப்படிங்கும்போது உங்கள் உடம்பு உங்கள் பேச்சு கேட்காது. நீங்கள் நல்லா இருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுடைய குழந்தைங்களையும் பார்க்க முடியும், உங்கள் ஹஸ்பண்டையும் பார்க்க முடியும், உங்கள் பேரம்பேத்தியும் பார்க்க முடியும். ஸோ இப்போத்தை பற்றி மட்டும் யோசிக்காமல் ஃப்யூச்சரை பற்றியும் யோசிங்க. அப்போ நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா இப்போ நீங்கள் எடுத்துக்கிற சாப்பாடு, இப்போ உங்களை நீங்கள் கேர் பண்ணிக்கிற விதம், இது எல்லாத்தையும் வச்சு தான் அப்போ நீங்கள் வந்து ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக அப்போ இருக்க முடியும். குழந்தைங்களோடனா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், குழந்தைங்களோடனா ஓடி ஆடி விளையாட முடியும். ஒன்றும் இல்லை, எங்கள் அம்மாவுக்கு 55 வயசாச்சு. இப்போ வரைக்கும் எங்கள் அம்மா வந்து ஒர்க் போயிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான். என்னால் சில வேலைகளெல்லாம் செய்ய முடியலன்னு நான் டயர்டாகி நிறைய தடவை உட்காந்துருக்கேன். ஆனால் ஒரு நாள் கூட எங்கள் அம்மா கம்பெனிக்கு லீவ் போட்டதே கிடையாது. எங்கள் அம்மா ஃபுட்டில் அவ்வளோ கண்ட்ரோலாக இருப்பாங்க. அதை பார்க்கும்போது எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஸோ நம்ம சாப்பாட்டு விஷயத்தில் என்றைக்குமே சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கக்கூடாதுன்னு எங்கள் அம்மாவை பார்த்து இப்போ நான் இந்த கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நான் புரிஞ்சுக்கிட்டதை உங்களுக்குமே சொல்கிறேன், தயவு செஞ்சு நீங்களுமே புரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னா அதை மாற்றிட்டு உங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சிலதில் பல விஷயங்களை நீங்கள் செஞ்சுக்கலாம். பேசிகிட்டே அடுப்பு மொத்தமும் கழுவி விட்டாச்சு. கழுவி கவுண்டர் டாப்லேருந்து எல்லாத்தையுமே நீட்டாக கழுவி எடுத்து வச்சாச்சு. ரொம்ப நாளாக வாங்கணும்னு சொல்லிட்டு கார்ட்லேயே போட்டு வச்சுருந்த இந்த ஆர்கனைசர் வந்து வாங்கியிருந்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதில் வந்து அப்படியே ஸ்பூனு, அதுக்கப்புறம் வந்து நைஃபு எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சு பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதோட லிங்க் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயுமே இதோட லிங்க்மே கொடுக்குறேன், இல்லைன்னா டேக் பண்ணுறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க. பழசு இந்த நைஃபெல்லாம் போட்டு வைக்கிறது அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல. ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன் இந்த உட்டனில் வாங்கணுன்னு. ஒரு வழியாக வாங்கியாச்சு. இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு மோட்டிவேஷனலாக வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் க்ரியேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்கள் மொபைலுக்கே டெலிவரி பண்ண முடியும். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணி மட்டும் பார்த்தா போதும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. பாய்.